கதை நேரம். சிந்துபாத் கதைகள் மூன்றாவது பயணம். இப்படியாக மாலுமி சிந்துபாத் தன்னோட 2வது பயணத்தின் கதையை சொல்லி முடிச்சாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த கூலிக்கார சிந்துபாத்தும் மத்த சகாக்களும் திரும்பவும் இந்த மாலுமியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நல்லா விருந்து உண்ட இந்த மாலுமியோ தன்னோட 3வது பயணத்தை விவரிக்க ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, என்னோட 2வது பயணத்தை எல்லாம் விட 3வது பயணம் தான் ரொம்ப முக்கியமானது. பாக்தாத் நகரத்திலேயே சந்தோஷமா இருந்த எனக்கு திரும்பவும் கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆவல் வந்துச்சு. அதனால நிறைய பொருட்கள் எடுத்துக்கிட்டு பாஸ்ரா அப்படிங்கிற நகரத்துக்கு வந்து சேர்ந்தேன். அந்த சமயத்துல அங்க இருந்த நதியில ஒரு அழகான கப்பல் ஒண்ணு நின்னு இருந்துச்சு. அதுல இருந்த வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப பெரியவங்க. அவங்களையும் அந்த கப்பலையும் பார்க்கும்போது எனக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு தோணவே அவங்க கிட்ட என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லாரும் என்னோட வரவேற்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நாங்க எங்களுடைய பாய்மர கப்பலை விரிச்சுக்கிட்டு எங்களுடைய பயணத்தை துவங்கினோம். 10 நாட்கள் வரைக்கும் காத்து ரொம்ப சௌகரியமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் அங்கங்க கப்பலை நிறுத்தி பண்டங்களை வித்தும் வாங்கியும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். 11வது நாள் அன்னைக்கு நாங்க நடுக்கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு புயல் வீசிடுச்சு. கப்பல் தலைவரோ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால இந்த புயலை சமாளிக்கவே முடியல. அவரோ தன்கிட்ட இருந்த தூர திருஷ்டி கண்ணாடி, அதாவது பைனாகுலர், அது மூலமாக நாலாபுறமும் சுத்தி பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் அவரை அணுகி என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சோம். அதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு, நண்பர்களே, நான் என்ன சொல்றது, இந்த பாழும் புயல் நம்மள குரங்கு மலைக்கு கொண்டு போக போகுது. அந்த மலையில பயங்கரமான குரங்குகள் எல்லாம் இருக்கு. அதுங்க கிட்ட சிக்கினவங்க இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதில்ல. இப்போ நம்ம எல்லாரும் அங்க போய் மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செய்தியை கேட்ட நாங்க எல்லாரும் அப்படியே கதி கலங்கி போயிட்டோம். அதுக்குள்ளவே எங்களுடைய படகும் கரையை நெருங்கிடுச்சு. அங்க நெருங்கினதும் ஆயிரக்கணக்கான குரங்குகள் திடீர்னு கப்பலை நோக்கி பாய ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த கப்பல் தலைவரோ, இத பாருங்க, எந்த குரங்கையும் நீங்க அடிக்காதீங்க. அப்படி நீங்க அடிச்சீங்கன்னா அதுங்க நம்மள சும்மா விடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்கும்படி கத்தினாரு. உண்மைதான். ஏன்னா அந்த குரங்குகளோ லட்சக்கணக்கில் இருந்துச்சுங்க. கருமேனியும் மஞ்சள் நிற கண்களையும் கொண்ட அந்த குரங்குகளை பார்க்கவே எங்களுக்கு பயமா இருந்துச்சு. கப்பல்ல இருக்கிற சாமான்களை வேணும்னா எடுத்துட்டு போய் தொலையட்டும், ஆனா எங்களை சும்மா விட்டாலே போதும் அப்படின்னு தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த குரங்குகளோ அப்படி செய்யலையே. நாங்க வந்த கப்பலோட பாய்மரங்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு பிச்சு போட்டுச்சு. எங்க கப்பலோ அதுங்களோட கையிலையும் பல்லுலையும் சிக்கி கண்ணா பின்னான்னு நொறுங்கிச்சு. அப்புறம் எங்களை கப்பல்ல இருந்தே இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்சிடுச்சுங்க. நாங்கெல்லாம் பயந்து போய் கடல்ல குதிச்சு அந்த தீவுக்கு ஓடி வந்தோம். நாங்க வந்த கப்பல்ல ஒரு ஆள் கூட இல்ல அப்படின்னதும் இதுங்கெல்லாம் சேர்ந்து இந்த கப்பலை திரும்பவும் கடல்ல செலுத்த ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுங்களுக்கு தோதாக அந்த புயலும் வீசவே கப்பல் கடல்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. தீவுல இருந்த நாங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே மூழ்ச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தோம். கப்பலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்க கண் பார்வையில இருந்தே மறைஞ்சிடுச்சு. ஆஹா, இனிமே இந்த இடத்துல நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு அந்த தீவுக்குள்ள வந்தோம். அதிர்ஷ்டவசமாக இந்த தீவுல நிறைய பழங்களும் குடிக்க தண்ணியும் கிடைச்சிச்சு. அதையெல்லாம் வச்சுதான் எங்களோட பசிய போக்கிக்கிட்டோம். நாங்க இது போல நடந்து வரும்போது எங்களுக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய வீடு ஒண்ணு தென்பட்டுச்சு.
அத பார்த்த எங்களுக்கோ ஒரே ஆச்சரியம். அந்த வீட்டோட கதவு வேற அப்படியே திறந்திருந்துச்சு. தைரியமாக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். உள்ள ஒரு பெரிய முற்றம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அங்க ஆட்கள் யாரும் வசிக்கிறதாக எங்களுக்கு தோணல. மனித சஞ்சாரம் அங்க இருக்கிறதாகவே தோணல. அதனால இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நினைச்சோம். 2-3 நாட்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் திடீர்னு பூமி அப்படியே குலுங்குற சத்தம் கேட்டுச்சு. நாங்க அப்படியே பயந்து போய் நாலா பக்கமும் சுத்தி பார்த்தோம். அந்த சமயத்துல ஒரு பெரிய உருவம் ஒண்ணு கீழே பூமியிலிருந்து மேல எழுந்திருக்கிறது போல தோணுச்சு எங்களுக்கு. அப்பப்பப்பா, அதோட உயரமும் கரிய நிறமும் தீப்பொறி பறக்கிற 2 கண்களும் கூரிய கொம்புகளும் எங்களை அப்படியே நடுநடுங்க செஞ்சிடுச்சு. அதோட வாயையும் பற்களையும் பார்த்த நாங்களோ அப்படியே பயத்தால எங்களோட கண்களை மூடிக்கிட்டோம். இப்படி மேல எழுந்த அந்த உருவமோ நேர எங்களுக்கு எழுத்தாப்புல கடந்த ஒரு பெரிய கல் ஆசனத்துல வந்து உக்காந்துக்குச்சு. அங்க உக்காந்து எங்களை எல்லாம் அப்படியே உத்து பார்த்துச்சு. நாங்கெல்லாம் ஒரு குண்டோதரனுக்கு முன்னாடி சுண்டெலிகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தோம். அந்த ராட்சசனோ ஒரு பனைமர அளவுக்கு உயரமா இருந்தான். அவனோட கால்களும் கைகளும் 5-6 தூண்களை ஒன்னா வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் அவன் எங்களை அப்படியே உத்து பார்த்து தன்னோட 2 விரல்களை அப்படியே நீட்டினான். அந்த விரல்களுக்கு நடுவுல என்னோட இடுப்பு சிக்கிக்குச்சு. உடனே அவன் என்னை தூக்கி தன்னோட வாய்க்கு பக்கத்துல கொண்டு போனான். ஐயோ, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம், நம்மள இவன் திங்க போறான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட நல்ல நேரம், என்னோட மெலிந்த தோற்றம் அவனோட கண்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. அதனால என்ன தொப்புன்னு கீழே போட்டுட்டான். அப்படி போட்டுட்டு வேற ஒரு ஆளை தூக்கினான். அவனும் என்ன போலவே கொஞ்சம் மெலிஞ்சே இருந்தான். இப்படியாக ஒவ்வொருத்தரையாக இவன் தூக்கி தூக்கி பார்த்தான். கடைசியில எங்களோட கப்பல் தலைவர் தான் சிக்கினாரு. அவரு எங்க எல்லாரையும் விட கொஞ்சம் பருமனாக இருப்பாரு. அவர்தான் இந்த ராட்சசனுக்கு திருப்தியா இருந்தான் போல இருக்கு. ஏன்னா அவரை தொப்புன்னு கீழே போட்டு தன்னோட பெரிய அந்த கால்களால அப்படியே நசுக்கிட்டான். அப்புறம் பக்கத்திலேயே தீ மூட்டி அவரை அதுல வாட்டி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த கோரத்தை எல்லாம் பார்த்த நாங்க அப்படியே பயத்தால அலறினோம், கதறினோம். ஆனா இந்த ராட்சசனோ அதையெல்லாம் காதுல போட்டுக்காம அவன் பாட்டுக்கும் போயிட்டான். இந்த ராட்சசன் அப்படி போனதும் நாங்கெல்லாம் அந்த வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தோம். ஆஹா, இந்த ராட்சசனுக்கு நம்மெல்லாம் தீனி ஆகிறத விட கடல்ல விழுந்தோ இல்ல இந்த குரங்கோட கைகள்லயோ மாட்டிக்கலாம், அதுவே மேல் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களால எங்க ஓட முடியும்? இந்த தீவோ ரொம்ப சின்னது. மேலும் படுக்கிறதுக்கு அந்த வீட்டை தவிர வேற இடமே இல்ல. நாங்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒன்னும் நடக்கல. கடைசியில வேற வழி இல்லாம அந்த பாழும் வீட்டுக்கே வந்தோம். வந்ததும் திரும்பவும் அந்த பூகம்பம் சத்தம் கேட்டுச்சு. அந்த ராட்சசன் வரதையும் பார்த்தோம். ஆஹா, இந்த தடவை எங்கள இன்னொருத்தர் அவனோட பசிக்கு ஆளாக போறோம் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரியும் ஆச்சு. அவன் அந்த இன்னொரு ஆளை சாப்பிட்டதும் திரும்பவும் முன்னாடி போல மறைஞ்சிட்டான். இப்படி எங்கள 2வது ஆள் இந்த ராட்சசனுக்கு இரையானதுக்கு அப்புறம் எங்களால அங்க இருக்கவே முடியல. எப்படியும் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சோம். சிலரோ அவனை எப்படியாவது நிரந்தரமாக இந்த பூமிக்கு அடியிலேயே தள்ளிடணும், அதுக்கு ஏதாவது தந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்காத காரியம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனால அவன் தீ மூட்டுறதுக்காக போட்டிருக்கிற அந்த கட்டைகளை கொண்டு மிதப்பு படகு ஒண்ணு கட்டணும் அப்படின்னு தீர்மானிச்சோம். அதனால அவன் தீ மூட்டுறதுக்காக போட்டிருந்த இந்த கட்டைகளை எல்லாம் கொண்டு ஒரு மிதப்பு மரம் கட்டி அதுல நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்.
இது ஆபத்தான வேலைதான். இருந்தாலும் இப்படி நெருப்புல வாட்டப்பட்டு அவனுக்கு இரையாகிறத விட கடல்லையாவது மூழ்கலாம் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. என்னோட இந்த யோசனைய மத்த நண்பர்களும் வரவேற்றாங்க. அதனால உடனே அங்க இருந்த அந்த கட்டைகளை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன மிதப்புகளாக கட்டினோம். எங்களோட இந்த வேலை முடியறதுக்குள்ள திடீர்னு திரும்பவும் இந்த பூகம்ப ஓசை கேட்டுச்சு. இந்த ராட்சசனும் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அங்க வந்துட்டான். இந்த தடவை எங்கள 3வது ஆளை அவன் தனக்கு இரையாக்கிக்கிட்டான். ஆனா அவரை வாட்டுறதுக்காக நெருப்பு மூட்டினதை அணைக்காதபடி இந்த ராட்சசன் அந்த இடத்திலேயே படுத்துக்கிட்டான். அவன் அங்க படுத்ததும் அந்த தீவே அதிரும்படி அவனோட கொரட்ட சத்தம் கேட்டுச்சு. அந்த கொரட்ட சத்தம் கேட்டு நாங்கெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிட்டோம். இருந்தாலும் எங்களுடைய நடுக்கம் ரொம்ப நேரம் நீடிக்கல. கொஞ்ச நேரத்துல எல்லாம் நாங்கெல்லாம் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே குசு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சோம். அப்போ பல பேர் பலவித யோசனைகளை சொன்னாங்க. அதாவது அங்க அந்த தீ எரியுது தானே, அதுல 2 குத்தூசிகள் இருந்துச்சு. அந்த குத்தூசிகள்ல குத்தி தான் எங்களோட இந்த ஆட்களை எல்லாம் அவன் நெருப்புல வாட்டிக்கிட்டு இருந்தான். அதனால அந்த ஊசிகளை நல்லா பழுக்க காய வச்சு அப்புறம் அதை வச்சே அந்த ராட்சசனோட கண்களை குத்திடலாம் அப்படின்னு தீர்மானிச்சோம். இந்த யோசனைய எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊசிகளை அந்த தீயில வாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவனும் இத கவனிக்கவே இல்லை. அவன்தான் பயங்கர கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானே. இப்படி இந்த குத்தூசிய தீயில வாட்டினதுக்கு அப்புறம் மெல்ல அதை எடுத்துக்கிட்டு மலை போல இருக்க அவனோட தோள்கள்ல ஏறினோம். அப்ப கூட அவன் எழுந்துக்கவே இல்லை. இது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் கொடுக்கவே அவனோட கண்கள்ல இந்த ஊசிகளை சதக் அப்படின்னு இறக்கிட்டோம். இந்த ஊசிகளை இறக்குறதுக்கு என்ன பலம் வேண்டி இருந்துச்சு தெரியுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட முழு பலத்தையும் பிரயோகிச்சோம். இல்லைன்னா நிச்சயம் எங்களால முடிஞ்சிருக்காது. இப்படி நாங்க அவனோட கண்களை குத்துனதுக்கு அப்புறம் அவன் பயங்கர சத்தத்தோட எழுந்திருச்சான். ஆனா அவனோட கண்கள் தான் போயிடுச்சே. எங்களை பிடிக்கிறதுக்காக கைகளை நாலாபுறமும் நீட்டினான். நாங்க அவன் கையும் காலும் படாதபடி நல்லா பதுங்கிக்கிட்டோம். அந்த ராட்சசன் எங்களை இப்படி தேடி அலையும் போதே நாங்க அந்த மிதப்பு மரங்களை கடலுக்கு இழுத்துட்டு போய் அதுல மிதக்க விட்டோம். ஆனா நாங்க ரொம்ப தூரம் கூட போயிருக்கல. அதுக்குள்ள இன்னொரு மிக பெரிய பயங்கரமான சத்தம் கேட்கவே நாங்க எல்லாரும் திரும்பி பார்த்தோம். இப்படி கண்ணு போன அந்த ராட்சசம் பக்கத்துல இன்னொரு பெண் ராட்சசி இருக்கிறத பார்த்தோம். அவளோ இவனை விட பயங்கரமாக இருந்தா. ஆனா இந்த 2 பேரும் எங்களை துரத்திக்கிட்டு கடலுக்குள்ள இறங்கவே இல்லை. அவங்களால தண்ணியில நீந்த முடியாதோ என்னமோ. இத உணர்ந்த நாங்களோ வேக வேகமா அந்த மிதப்பு கட்டைகளை தள்ளிக்கிட்டு போய் நடு கடலுக்கு வந்தோம். அவங்க கரையில இருந்தபடியே ஓன்னு கத்தினாங்க. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடி பெரிய பெரிய பாறைகளை எடுத்து எங்களை நோக்கி தூக்கி வீசி எறிஞ்சாங்க. அந்த பாறைகள் எங்க மேல எல்லாம் விழ ஆரம்பிச்சிடுச்சு. அது பட்டு எண்ணற்ற பேர் அடிபட்டு கடலுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா என்னோட மிதப்பு மரத்துக்கு பக்கத்துல ஒரு பாறை கூட விழல. நானும் என் கூட இருந்த 2 பேரும் எப்படியோ கடவுள் அருளால தப்பிச்சோம். எங்களோட இந்த மிதப்பு கட்டை பக்கத்துல இருந்த வேற ஒரு தீவுக்கு பத்திரமாக வந்து சேர்ந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கோ அந்த ராட்சசர்கள் எங்க இந்த தீவுக்கும் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பீதி இருந்துட்டே இருந்துச்சு. அந்த பயத்திலேயே இந்த தீவோட கரையிலேயே நாங்க படுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இருந்த களைப்பால எப்படி தூங்கினோன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில சூரியனோட சூடு பொறுக்க முடியாம தான் நாங்க எழுந்திருச்சோம். அப்படி தூங்கி எழுந்ததும் நாங்க பத்திரமா உயிர் தப்பி இந்த தீவுக்கு வந்ததுக்காக அல்லாஹ்வை வணங்கினோம். அப்படி அல்லாஹ்வை வணங்கிட்டு நாங்க எழுந்திருக்கும் போது எங்களால எழுந்திருக்கவே முடியல.
என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்ட நாங்க திரும்பி பார்த்தோம்போது ஒரு பெரிய மலைப்பாம்பு அது எங்களை அப்படியே வளைச்சிருந்தது தெரிஞ்சிச்சு. நாங்க போட்ட கூப்பாட்டுல அந்த பாம்பு பாய்ந்துடுச்சோ என்னவோ, ஏன்னா அப்படியே எங்களை தொப்புன்னு விட்டுட்டு அது பாட்டுக்கும் ஓடி போயிடுச்சு. அத பார்த்த எங்களுக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவன் தான் திரும்பவும் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அன்னைக்கு பகல் முழுக்க அந்த தீவை நாங்க சுத்தி சுத்தி வந்தோம். இந்த தீவுலையும் நிறைய பழங்களும் நீர் ஊற்றுகளும் இருந்துச்சு. ஆனா நாங்க தூங்குறதுக்கு தலை சாய்க்கிறதுக்கு தான் ஒரு இடம் கூட இல்ல. ஆஹா, ராத்திரி வேற நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்கே, இதுக்குள்ள நம்ம எங்கேயாவது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க ஒரு பெரிய மரமா பார்த்து அதுல ஏறிக்கிட்டோம். வன விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுதான் சரியான இடம். ஆனா அந்த எங்களோட எண்ணத்துல பெரிய இடி விழுந்தது போல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு நாங்க குனிஞ்சு பார்த்தோம்போது காலையில எங்களை விட்டுட்டு போச்சே அந்த பெரிய மலைப்பாம்பு அது திரும்பவும் அங்கேயே வர்றது தெரிஞ்சிச்சு. அதுவோ நாலாபுறமும் பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் நாங்க எங்கேயும் இல்லைன்னதும் அண்ணாந்து பார்த்துச்சு. அப்போ நாங்க இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அது எங்கள ஒருத்தனை பிடிச்சுக்குச்சு. அவனும் கண்ணா பின்னான்னு அலறினான். ஆனா அந்த பாம்பு அவனோட உடம்பு பிடிச்சு வளைக்கவே அவனோட எலும்புகள் முறியற சத்தம் எங்களுக்கு பரிதாபமா கேட்டுச்சு. அவன் இந்த பாம்போட பசிக்கு இரையாயிட்டான். இப்போ நானும் அந்த இன்னொரு ஆளும் தான் பாக்கி. அந்த பாம்போ இன்னைக்கு ஒருத்தன் போதும் அப்படின்னு நினைச்சிச்சு போல இருக்கு. ஏன்னா அவனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மரத்தையே சுத்திக்கிட்டு அங்கேயே படுத்துக்குச்சு. நாங்க எப்படி தப்பிக்கிறது? அடுத்த நாள் காலையில தான் அந்த மரத்தை விட்டு அந்த பாம்பு நகர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் அந்த இன்னொரு நண்பனும் கீழே இறங்கினோம். அந்த தீவுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டம். ஆனா எப்படி தப்பிக்கிறது? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடல். இந்த தீவுலையோ ஒரு சின்ன கட்டடம் கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் மரங்கள் தான் இருந்துச்சு. இந்த பாம்புக்கு இந்த மரங்கள் எல்லாம் ஏமாத்துறோம். என்னுடைய நண்பன் வலது புறமாக போய் ஏதாவது அகப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு வரதாக சொன்னான். அதுக்கு நானும் சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா, நானும் இடது பக்கமா போய் எனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்ச நேரத்துல நாங்க திரும்பவும் இந்த பழைய இடத்திலே வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஏற்பாடு. ஆனா இந்த ஏற்பாட்டின்படி நான் ஒருத்தந்தான் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தேன். என்னோட அந்த இன்னொரு நண்பன் வரவே இல்லை. ஆஹா, வர வழியில இந்த பாம்புக்கு அவன் இரையாகியிருப்பான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் ஒருத்தந்தான் பாக்கி. என்னையும் அன்னைக்கு ராத்திரி இந்த பாம்பு எப்படியும் முழுங்கிடும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கோ என்ன செய்யறதுன்னு ஒன்னும் தோணல. இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இந்த பாம்பை எப்படியும் அடிச்சுலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா 5-6 பேர் இருந்தாலும் கூட அது முடியாத காரியம். அவ்வளவு பெருசா இருந்துச்சு அது. இப்போ நான் வேற தனியாளா இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்? இந்த கவலை என்னை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, ஊர்ல இருக்கிற சுற்றத்தாரையெல்லாம் எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு அழவே ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் வல்ல கடவுள் எனக்கு இந்த தடவையும் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கடவுளை மனசார வேண்டின. இப்படி நான் ஆண்டவனை தொழுதுகிட்டு இருந்த சமயத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அத அமலுக்கும் கொண்டு வந்தேன். அதாவது அந்த தீவுல நிறைய மரங்கள் இருந்துச்சு தானே, அதுல கூரிய கிளைகளாக ஒரு 7-8 கிளைகளை உடைச்சேன். அப்புறம் பக்கத்துல இருந்த நார்களை எல்லாம் எடுத்து அத கயராக தரிச்சு என்னுடைய உடம்ப சுத்தி இந்த கிளைகளை வச்சு கட்டிக்கிட்டேன். அதாவது என்னை எந்த பக்கத்துல இருந்து நெருங்கினாலும் இந்த கிளையோட கூர்மையான பகுதியில தான் முதல்ல மோதி ஆகணும். இந்த கிளைகளோ என்னுடைய உடம்புல இருந்து
கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால என்ன இந்த பாம்பு எளிதில் நெருங்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு சாயந்தர வேலை ஆனதும் எனக்கு திரும்பவும் பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்போ அந்த பாம்பு வர சமயம்ல. கொஞ்ச நேரத்துல எல்லாம் நான் நினைச்சபடி இந்த பாம்பு வர சத்தம் கேட்டுச்சு. அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இந்த பாம்பு என்னை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என்னை சுத்தி கட்டியிருந்த இந்த கூர்மையான மரக்கிளையோ அத கொஞ்சம் தூரத்திலேயே நிக்க வச்சிடுச்சு. அதை இடிச்சு தள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இந்த பாம்பால முடியல. அதனால என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. நான் தான் எல்லா பக்கமும் இந்த மரக்கிளைகளை போட்டு கட்டியிருக்கேனே, அதனால இந்த பாம்பு தோத்துடுச்சு அப்படின்னு நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா அது ரொம்ப லேசில என்னை விட்டு போகவே இல்லை. ரொம்ப நேரம் வரைக்கும் அது காத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எழுந்திருச்சா அப்போ என்னை எப்படியாவது முழுங்கிடலாம் அப்படின்னு அது திட்டம் போட்டிருக்குமோ என்னமோ. ஆனா நான் ஏன் எழுந்துக்கிறேன்? இந்த பாம்புக்கே பொறுமை போய் அது அங்கிருந்து நவுந்து போயிடுச்சு. இந்த தடவை அது என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எழுந்து என்னுடைய இந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த தீவை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கரையோரமாவே நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ எழுத்தாப்புல கடல்ல ஒரு உயரமான பாறை இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அத பார்த்ததும் இந்த பாறையை நோக்கி நீந்தி போய் அதுல உக்காந்தேன். நான் அதுல உக்காந்த மறுகணம் எனக்கு எழுத்தாப்புல ஒரு கப்பல் வர்றது தெரிஞ்சிச்சு. இந்த பாறையில இருந்தபடியே கைகளையும் கால்களையும் ஆட்டி உதவி உதவி அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டேன். என்ன இந்த கப்பல்ல இருந்தவங்களும் பார்த்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா கப்பல் இப்போ என்ன நோக்கி வர்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் என்ன கூட்டிட்டு போறதுக்காக அந்த பெரிய கப்பல்ல இருந்து ஒரு சின்ன படகு வந்துச்சு. அப்பப்பா, படகுல ஏறினதும் சந்தோஷத்துல எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. நிஜமாலுமே தான் மயக்கம் போட்டுட்டேன். ஏன்னா நான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தம்போது கப்பல்ல கப்பல் தலைவர் என் பக்கத்துல வந்து நின்னு இருந்தாரு. அந்த தலைவரோ என்ன அன்போட விசாரிச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் போட்டுக்க துணியும் கொடுத்தாரு. அந்த தீவுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு நான் சொன்ன வரலாறு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அவரு. நண்பரே, உங்களை அந்த கடவுள் தான் காப்பாத்தி இருக்காரு. இப்ப நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்யறேன். நாளைக்கு காலையில நம்ம ஒரு தீவுல இறங்க போறோம். அங்கிருந்து உங்களோட ஊரு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நீங்க பத்திரமா ஊரு போய் சேர எல்லா வசதிகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சேன். அடுத்த நாள் காலையில கப்பல் தலைவர் சொன்னபடி அந்த தீவும் வந்துச்சு. கப்பல்ல இருந்து வர்த்தகர்கள் எல்லாம் அந்த தீவுல வர்த்தகம் செய்யறதுக்காக இறங்கினாங்க. கடைசியில நானும் கப்பல் தலைவரும் தான் பாக்கி. என்கிட்ட விற்பனை செய்ய ஒரு சாமானும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்ச இந்த கப்பல் தலைவர் என்ன பார்த்து, நண்பரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த கப்பல்ல ஒரு பிரயாணியோட சாமான் இருக்கு. அவரும் வர்த்தகர் தான். வர வழியில அவரை நாங்க இழந்துட்டோம். வேணும்னா அந்த சாமான்களை கொண்டு நீங்க போய் வியாபாரம் பண்ணுங்க. அதுல வர லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு வச்சுக்கோங்க. பாக்கிய அவரை இழந்து போன அவரோட குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நானும் இந்த கப்பல் தலைவர்கிட்ட அப்படியே செய்யறேன். அந்த வர்த்தகரோட பேர் என்ன? அவரை நீங்க எப்படி இழந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரோ, நண்பரே, அவரோட பேரு சிந்துபாத். அவரு பாக்தாத்தை சேர்ந்தவரு. அவரு எங்க கூட தான் இந்த கப்பல்ல வந்தாரு. ஆனா நாங்க ராட்சச கழுகு இருக்கிற தீவுல அவரை எப்படியோ தவற விட்டுட்டு வந்துட்டோம். கப்பல் புறப்படும் போது அவர் ஏறி இருப்பாருன்னு தான் நினைச்சோம். ஆனா எங்களோட துரதிருஷ்டம், அவரு கரையிலேயே இருந்துட்டாரு போல இருக்கு. இந்த ராட்சச கழுகுகள் எல்லாம் அவர் எப்படியும் இத்தனை நேரம் தின்னு தீத்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கப்பல் தலைவர் இப்படி சொன்னதும்
அதை கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் வல்ல ஆண்டவன் எனக்கு இப்பவும் துணை நிற்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, மாண்புமிகு கப்பல் தலைவரே, அந்த சிந்துபாத்தே நான் தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி எனக்கு நடந்த இந்த விபத்துகளை எல்லாம் நல்லா விவரிச்சேன். இந்த கப்பல் தலைவரும் அதை கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. கரையில இருந்த மற்ற வர்த்தகர்களையும் கூப்பிட்டு என்னுடைய இந்த விபரத்தை சொன்னாரு. அவங்களும் என்ன ஊத்து பார்த்தாங்க. கொஞ்சம் பேரு நான் தான் சிந்துபாத் அப்படிங்கறத நல்லாவும் புரிஞ்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என் மேல சந்தேகம். அதனால திரும்பவும் என்னுடைய வரலாறு சொல்லும்படி என்கிட்ட கேட்டாங்க. நான் அத திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வைரக்காட்டுக்கு போன விஷயத்த சொன்னேன். அப்போ எப்படி திரும்பி வந்தேன் அப்படிங்கறத நல்லா விவரிச்சிட்டு இருந்தேன். இத கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வர்த்தகரோ எல்லாரையும் தள்ளிக்கிட்டு முன்னாடி வந்தாரு. உண்மை, அட ஆமா, இவர் தான் சிந்துபாத்து. நான் போட்ட இறைச்சி துண்டோட உதவியால தான் இவர் திரும்பியும் வந்தாரு. வந்ததும் எனக்கு விலையுயர்ந்த வைரக்கற்களை எல்லாம் கூட கொடுத்தாரு. இவர் தான் சிந்துபாத். நண்பர்களே, நான் சிந்துபாத்தை பார்த்தேன், வைரக்காடுகளுக்கு போனேன் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் தானே. அதை நீங்க நம்ப மறுத்தீங்களே. இப்ப பாத்தீங்களா நான் சொன்னது உண்மைங்கிறது? இப்பவாவது நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி பயங்கரமா கத்தினாரு. இத கேட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன நம்புனாங்க. நானு பத்திரமா திரும்பி வந்ததுக்கு எனக்கு பாராட்டுதல சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய பொருட்களை என்கிட்ட தந்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அது பேர்ல இந்த கப்பல் தலைவர் என்னுடைய பொருட்களை எல்லாம் என்கிட்டயே கொடுத்தாரு. அத வாங்கின நானோ அந்த தீவுல போய் வியாபாரம் பண்ண. எனக்கோ மிகுந்த லாபம் கிடைச்சது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாஸ்ரா வழியாக பாக்தாத் நகரத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்படி நான் பாக்தாத்துக்கு போனதும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன எதிர்கொண்டு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய சன்மானம் வழங்கின. ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு அன்னதானமும் செஞ்சேன். ஏழைகளுக்கு செஞ்ச உதவிக்கு கணக்கே இல்ல அப்படின்னு இந்த மாலுமி சிந்துபாத் கூலிக்கார சிந்துபாத்துக்கும் அவரு கூட வந்த மத்தவங்களுக்கும் தன்னோட 3வது பயணத்தோட கதைய சொல்லி முடிச்சாரு. அத சொல்லிட்டு, நண்பர்களே, நீங்க நாளைக்கு திரும்பி வந்தீங்கன்னா என்னோட 4வது பிரயாணத்தோட கதைய சொல்றேன். அது இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகளை காட்டிலும் ரொம்ப ருசிகரமானது அப்படின்னு சொல்லி இந்த கூலிக்கார சிந்துபாத்துக்கு 100 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினாரு. இந்த மாலுமி சிந்துபாத் தனக்கு 100 பொற்காசுகள் கொடுத்ததும் அதை வாங்கிக்கிட்டு போன கூலிக்கார சிந்துபாத்தோ அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய வீட்டுல நல்லா படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில கொஞ்சம் நண்பர்களோட திரும்பவும் மாலுமியோட வீட்டுக்கே வந்து சேர்ந்தான். அன்னைக்கும் அவங்கள நல்லா வரவேற்று அவங்களுக்கு விருந்து உபசாரம் எல்லாம் செஞ்சாரு மாலுமி. அப்புறம் தன்னோட 4வது பயணத்தின் கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. அவ்வளோதான்.